உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி கல்வியாக தான் இருக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் வந்து பல்கலைக்கழகம் சென்று எங்களோட மக்களோட நலனுக்காகத்தான். ஆனா இப்பத்தைய காலத்துல வந்து நாங்கள் என்னத்துக்காக பல்கலைக்கழகம் சென்றோமோ அது வந்து இப்ப அது பின்னோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல வந்து தமிழ் மக்கள் எங்களை தமக்கென ஒரு நிலத்தை வேணுமென்ற போராடிய மக்கள் தமிழ் மக்கள். ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் அரசு வந்து இரண்டு, அதாவது வந்து வடக்கே கிழக்கே மக்களை ஒன்றாக இணைத்து நாங்கள் வந்து இளைஞர் என்ற வகையில நாங்கள் பயணிப்போம் என்று அவையில் வெளிப்படையாக கூறினாலும், ஆனா வந்து அதே ஒரு வலுகா வச்சுக்கொண்டு மேலால உள்ளால வந்து தமிழர் பகுதியில வந்து ஒவ்வொரு ஆக்கிரமிப்புகளையும் செஞ்சு கொண்டு தான் பாருணும். அந்த வகையில எங்களோட யுத்தம் முடிவடைந்த பிறகு வந்து யுத்தத்துல ஈடுபட்ட எமக்காக பாடுபட்டவர்கள் அவையில் வந்து அரசுக்கு எதிராக செயற்பட்ட வீணம் என்றுதான் வந்து அவையில் வந்து அரசு பண்ணி வச்சது. அது வந்து ஒரு கால அளவன் இருக்கணும். 1 வருஷமோ 2 வருஷம் 6 மாதம் 5 மாதம் இருக்கணும். ஆனா வந்து இப்போது வந்து கால வரையறை என்று வந்து அவர்கள் அந்த விஷயம் வந்து சென்று கொண்டு இருக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர சார்பை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் வந்து அவர்கள் வந்து பாடுபடுறது எங்களுக்காக, எங்களோட மக்களுக்காக. நாங்களும் வந்து இந்த நாட்டுக்குரிய ஆக்கள் தான். அதாவது நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அதாவது நீங்கள் வந்து நாங்கள் வந்து அதால வந்து நீங்கள் எவ்வளவு விரைவாக இவ்வாறு நடக்கின்ற ஆக்கிரமிப்புகளை நீங்கள் வந்து நிறுத்திக் கொள்கின்றீர்களோ அந்த அளவு அந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்திய பிறகுதான் வந்து இந்த நாட்டை நீங்கள் ஒன்று சேர்க்க முடியும். இவ்வாறான செயற்பாடுகள் நீங்கள் மீண்டும் செஞ்சு கொண்டு போனா வந்து நீங்கள் நாட்டை ஒன்று சேர்க்கிறோம் என்று வெளிப்படையாக கூறினாலும், ஆனால் வந்து நாங்கள் வேற நீங்கள் வேற அந்த மாதிரி ஒரு இதான் வந்து நாட்டில் கட்டாயம் இருக்கும். இவையில் வந்து வெளிப்படையாக கலைக்கிற விஷயங்கள் வேற, உடனடிக்கிற விஷயங்கள் வேற. அதால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் மேலே செஞ்சு கொண்டு போக எங்கட இளைய சமுதாயம் வந்து மீண்டும் ஒரு தவறான ஒரு வழிக்கு தள்ளப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலாம். அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கடுமையாக கண்டித்து இந்த வரப்போற இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாணவ சமுதாயம் நாங்கள் வந்து பல இடங்கள்ல வந்து எதிர்த்த கூறியிருக்கிறோம். இதே மாதிரி தான் பாரு 4ஆம் தேதி வந்து இளைஞர் சுதந்திர தினம் வரப்போகுது. அதை வந்து நாங்கள் தமிழ் சமூகமாக ஒன்றா சேர்ந்து அது ஒரு கரிநாள் என்ற ஒரு கொள்கையில வந்து அதை எதிர்த்து எங்களோட மாணவ சமூகமும் மற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சமூகமும் ஒன்றா இணைஞ்சு வடக்குல மட்டக்களப்பிலையும் வடக்குல கிளிநொச்சியிலையும் கிழக்குல வந்து மட்டக்களப்பிலையும் ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பணம் என்ற மேற்கொள்ளலாம். இங்க வந்திருக்கவங்க அனைவருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு வர்றோம். வார 4ஆம் தேதி கிளிநொச்சியில வந்து காலை 10 மணிக்கு வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும் என்று நாங்கள் கட்டாயம் கேட்டுக்கொள்றோம். வந்து மற்ற வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எங்களை தமிழ் அரசியல் கைதிகள் போர்வையில நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் வச்சிருக்கின்றீர்களோ, காணாமல் ஆக்கப்பட்ட பேர்ல அரசாங்கத்தின் கையளிச்சு இதுவரைக்கும் நீங்கள் ஆறாரங்கள்ட்ட இல்லாம இருக்கணுமோ அதுக்கு ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து மிகவும் ஒரு குறுகிய காலத்துக்குள் வழங்க வேண்டும் என மாணவ சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.